திட்டக்கு திருளக்கு திட்டக்கு திருளக்கு 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 காமெடிக்கு நாங்க கேரண்டி. சல்ல 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 சல் சமோசா பில்ல 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 பில் பாசா. எஸ் வெல்கம் பேக் டு காமெடிக்கு நாங்க கேரண்டி. அடுத்து நம்ம பார்க்க போறது யாரு தெரியுமா? ஒரு சின்ன க்ளூ வேணா கொடுக்குறேன். அதோ உட்காந்துருக்காரு பாரு. அவர் என்ன சொன்ன அண்ணன் அப்படின்ட்டு. அப்ப தம்பி எங்க இருக்காருல? ஓ அந்த மாதிரி வரீங்க. எஸ் இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா வந்துட்டு நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம லைஃப்ல டிராவல் பண்ற ஆள் யாருன்னா நம்ம கூட பிறந்தவங்களா தான் இருக்க முடியும். சிப்ளிங்ஸ், அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி. ஸோ நம்ம லைஃபோட நிறைய காமெடியான இன்சிடென்ட்ஸோ நான் என்ன பண்ண தெரியுமா அப்படின்னு சொன்னாலே வந்து கூட பிறந்தவங்களோட தான் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் வந்து எல்லார் லைஃப்லயுமே இருக்கும். அந்த காமெடிக்கு வந்து அளவே இருக்காது. அதனால வந்து ஒரு ஃபேமஸான மூவில இந்த அண்ணன் தம்பி பாசத்தை எடுத்து தான் வந்து இப்போ ஸ்பூஃப் பண்றதுக்காக ஒரு டீம் வந்திருக்காங்க. ஸோ இப்போ அந்த அண்ணன் தம்பி ஆக்ட பண்றதுக்காக யார் வரானா டீம் 2 வினோத் டீம். லெட்ஸ் வெல்கம் தேம். எங்க அண்ணன் அன்ப அள்ளி தெளிக்கிறது மண்ண தங்க பாசத்தில் அவனை தாடிச்சிக்க ஊரல ஆளே கிடையாது. லோகேஷ் அண்ணா, என்னுடைய தம்பிகள் பார்த்தீங்கன்னா நைட்டு பேச்சுலர்ஸ் பார்ட்டி முடிச்சுட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அவங்கள சத்தம் போட்டு எதாவது பார்த்தீங்க நானே அனுப்புகிறேன். ஐயா எப்படி இருக்கீங்க? நீங்கள் அரும்பொன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டு கொடுமை பண்ணுறீங்க, அது எனக்கு பிடிக்கல, அது வேண்டாம். தம்பிங்களா எந்திரிங்கப்பா, டைம் ஆச்சு. தம்பிங்களா எந்திரிங்க, உண்மையாலே டைம் ஆச்சு. தம்பிங்களா எந்திரிங்கப்பா, அண்ணனுக்கு வயசாச்சு. இவன் எதுக்கு டைம் ஆச்சு சொல்றான்? எதிர்த்துட்டாண்டி கோலம் போடும், அதை பார்க்கறதுக்கு தான் டைம் ஆச்சுன்றான். தம்பி அதுக்காக இல்ல. எதுக்குங்க பக்கத்து வீட்டாண்டி கோலம் போறத பாக்குறதுக்கா? தம்பி அதுக்காகவே இல்ல, உங்களுக்கு டீ வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்தாப்பா. என்ன டீ இது? சிங்கிளா இருந்தா சிங்கிள் டீ, கமிட்டடா இருந்தா கப் டீ. இது காமெடிக்கு நாங்க கேரண்டி. ரொம்ப முக்கியம். அது ஃபர்ஸ்ட் எபிசோட்ல அக்கல்யாக்கா சொன்னது அப்படிதான் இருக்கும். அது என்னப்பா இவன் மூஞ்சில காயமா இருக்கு? எல்லாத்துக்கும் நீங்க தாங்க காரணம். என்னப்பா ஆச்சு? நாசனமா போச்சு. நீ போற கண்டத்துக்கலாம் செருப்பு போட்டு போயிரு. ரோட்ல போட்டு இதெல்லாம் தான் போற வரவலாம் ஆள் இல்லாத நான் தான் வீட்டுல போறேன்னு என்ன போட்டு அடிக்கிறாங்க தெரியுமா? இனிமே அந்த பிரச்சனை வராதுப்பா. தெரிஞ்சிருவியா? இந்த இவன் செருப்பை போட்டு போறேன். இவர் பார்த்திபன் ஒத்த செருப்பு வச்சு கதை சொல்றாராம். அதெல்லாம் விடுங்க, இந்த தம்பி ஏன்பா பேசவே மாட்டேங்கிறாரு? அது நான் சொல்றேன். சொல்லுப்பா. நானே சொல்லிடுறேன். அட சொல்லுப்பா. நானே சொல்லுவானே. பிரச்சனை கேட்டா அதே ஒரு பிரச்சனையா பண்ணிட்டு இருக்கீங்க. தம்பி சொல்லுப்பா. எனக்குதான் மறந்து போச்சு. ஏண்டா கருப்பாம்பூச்சு? தம்பி என்னப்பா ஆச்சு? நானே சொல்லிடுறேன். சொல்லுப்பா. என்ன ஆசிரியர் சேர்த்துட்டீங்கண்ணே, போயிட்டானே. இங்க இதுக்கெல்லாமா ஃபீல் பண்ணுவீங்க? த்ரிஷா இல்லைன்னா நயன்தாராங்க. பாத்தியா தம்பி எவ்வளவு ஸ்போர்ட்டிவா இருக்கான். ஒன்னு இல்லைன்னா உன்னை தேடி போ தம்பி. அண்ணே என் திவ்யாண்ணே, எங்களுக்குன்னு ஒரு மனசு, எங்களுக்குன்னு ஒரு கருத்து. தம்பி நிறுத்து, இவன் ரொம்ப மனசு பாதிக்கப்பட்டிருக்கான். வாங்க போய் மேட்ரிமோனில கல்யாணம் பண்ணலாம். வீட்டுக்கு பொண்ணு தேட இவன் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போறேன், வாங்கடா. சரி, இவனுக்கு பொண்ணு எப்படி இருக்குது? அந்த பொண்ணுக்கு 2 கண்ணு இருக்கணும், கண்ணுக்கு கீழே மூக்கு இருக்கணும், இவனை விட நல்ல வாய் இருக்கணும். அதுக்கு என் கால்ல செருப்பு இருக்குது. எதுக்குடா? முதல்ல நம்ம யாராச்சும் அழகா இருக்குது. பொண்ணு நம்ம ஆர்த்தியா மாதிரி இருக்குமாண்ணே? ஆர்த்தியாக்காவே ஒரு மாதிரி தான் தம்பி இருக்கும். அண்ணன் உனக்கு வேற மாதிரி பாக்குறேன். அதை விடுங்கண்ணா, அவனுக்கெல்லாம் பொண்ணு பாக்குறீங்க, நானா வெறும் கை வச்சு வரலாட்டுவேனா? தம்பி நீங்க வெறும் கையில ஆட்டாதீங்க. அண்ணன் போட் டேபிள் வாங்கி தரேன், அதை சொருகிட்டு ஆட்டுங்க. அண்ணன் கிட்ட ஏதோ கேட்டீங்களே, என்னப்பா கேட்ட? அசிங்கமா கேட்டேன். காசு இல்லாதப்போ அது வேணும் இது வேணும்னு கேட்டேன். என்ன கேட்ட? அண்ணா ஒரே படிக்க முடியல, ஒரே குலுக்கமா இருக்குண்ணே, ஒரு ஏசி வாங்கி கொடுன்னு கேட்டேண்ணே. அதான் தம்பி, இந்தா தம்பி இதுல வச்சு வாங்கிக்க. என்னன்னா 2 ரூபாய் தரீங்க? அந்த 2 ரூபாய்க்கு ஒரு பலூனை வாங்கிக்க. எப்பெல்லாம் உனக்கு வேர்த்து போதோ காத்து பிடிச்சி ஊதிக்க, அவ்வளவுதான் தம்பி. எனக்கு தூரமா இருக்கலாம் தெரிய மாட்டேங்குது, வேற கண்ணாடி வாங்கி கொடுங்கண்ணே. தம்பி அப்ப நீ பீரோ பக்கத்துலயே நெல்லு, கண்ணாடியில யார் தெரியுறாங்களோ அவங்கள மட்டும் பாரு. தம்பிங்களா மழை வர மாதிரி இருக்கு, எங்கேயாவது மறைவா நடமா போய் உக்காருங்க. அண்ணன் போயிட்டு யாராவது குளிப்பாங்களே அந்த பாத்ரூம் கதவை தூக்கிட்டு வந்துடுறேன். அண்ணன் போயிட்டு கதவை எடுத்துட்டு தம்பிங்களா அங்க பாருங்க, பெரிய குடோனா இருக்கு, அங்க போய் உட்காருவோம். அங்க வந்துக்கிறேன் நானு. என்னப்பா இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க? குடோன் பக்கத்துல பியூட்டி பார்லர் இருக்குண்ணே, வாங்க சீக்கிரமா. அண்ணே இதை விட மறைவான இடம் நமக்கு கிடையாது, இதை விட பாதுகாப்பான இடம் நமக்கு கிடையாது. இந்த சேனல்ல சேர்ந்த பாவத்துக்கு இந்த காமெடியில வேற நான் பங்கெடுத்துக்கிறேன். என்னப்பா குடோன் அசையுது? அண்ணே மரம் ஆடுதுண்ணே காத்துல. அப்போ வாப்பா எதிர்ச்சி போயிடலாம்.
ஆமா Super. உங்களை வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கன்னு கூட்டு வந்தா எங்க செட் ப்ராப்பர்ட்டியை திருடி இருக்கீங்க. எங்கள் அண்ணன் பாப் ஐடியா வந்து கலாய்ச்சிருக்கீங்க. என்ன யார் கலாச்சா? குடவுன் காமெடி குடவுன் நானுன்னு சொன்னான் அவன். அததான் வந்து ஐயோ கலாய்ச்சிருக்கான். எதையும் தகும் இதையும் எங்க அண்ணன். அது நல்லா இருந்ததுல. சீ போங்க. சரி இந்த அண்ணன் தம்பி கான்செப்ட் வந்து சூப்பரா பண்ணீங்க. ஆமா யாரு மூத்தவர் யாரு சின்னவர் அதெல்லாம் சொல்லவே இல்ல. ஸ்கிரிப்ட்ல எதுவுமே சொல்லல, அது மட்டுமா சொல்ல. சரி இப்பயாவது ரிவீல் பண்ணுங்க யாரு எல்டர் யாரு யங்கர். இவர்தான் எல்டர் பிரதர், ஆ அவர் ரெண்டாவது, நான் மூணாவது, இவர் கடைக்குட்டி. குட்டியா இருக்கறனால கடைக்குட்டியா? சரி ஓகே. ஆனா நீங்க சொல்லுங்கண்ணா உங்களோட ஃபேமிலில இந்த மாதிரி சிப்லிங்ஸ்லாம் இருக்காங்களா? சிப்லிங்ஸ்லாம் இருக்காங்க. ஆ ஆனா இவ்வளவு நெஞ்ச நக்க இந்த மாட்டாங்க. மாதிரி நல்லாவே இருக்காங்க. நீங்க சொல்லுங்கண்ணா உங்க ஃபேமிலில இது மாதிரிலாம் நடந்திருக்கா? எனக்கு 2 தங்கச்சி 2 அக்கா ஒரு அண்ணன். ஸோ பெரிய ஃபேமிலி. ஃபேமிலியா ஆமாம் இல்லை அரை டஜன் தான். இருக்கு. ஸோ அதனால் எனக்கு நிறைய இந்த மாதிரி சின்ன வயசுலேயே எங்களுடைய படிப்புக்காக எங்கள் அண்ணன் ஸ்கூல் படிப்பை விட்டுட்டு வேலைக்கு போக ஆரம்பித்தார். அப்போ நான் ஒரு வாட்டி கிணத்துல இறங்கி இந்த படிக்கட்டு உள்ளே இறங்குற மாதிரி சைடில் தொட்டியிருப்பாங்க. அங்கேருந்து தண்ணி எடுக்கிறதுக்காக போகும்போது தவறி உள்ளே விழுந்துட்டேன். அப்போ எங்கள் அண்ணன் தான் காணோம் தேடிட்டே வந்து என்ன சத்தம் தண்ணியிலேருந்து வருதுன்னு சொல்லிட்டு என்னை குதிச்சு காப்பாற்றினார் அண்ணன் மூத்தவர். என்னுடைய 6 வயசில் நடந்துச்சு இந்த விஷயம். அப்படி பண்ணலாம் நீங்கள் இங்கே நான் இருந்திருக்க மாட்டேன். ஸோ அதனால் அந்த இதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. அதனால அவங்களுக்கு ஒரு வாழ்த்து அதை அதை ஞாபகப்படுத்துங்க. பார்க்கும்போது உங்க அண்ணாலாம் ஞாபகம் வந்தார்ல. அது போதும் எங்களுக்கு. ஆமாம். வாவ் சூப்பர் அண்ணா. தேங்க் யூ அண்ணா. தேங்க்யூ. வினோத் டீம் கமெண்ட்ஸ்லாம் கேட்டாச்சா? நெக்ஸ்ட் டைம் என்னெல்லாம் கரெக்ஷன் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? எல்லாமே கரெக்ஷன் பண்ணணும். அப்படிலாம் சொல்லக்கூடாது. நல்லா பண்ணீங்க. அண்ணன் சொன்ன மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தம்பி கிணத்துல விழுந்தா நீங்க தான் காப்பாற்றணும். புரியுதா? ஸோ தேங்க்யூ ஸோ மச்.